Chai with Chitra. என்னதான் பிரபலமான பாடகர்களா இருந்தாலும், ஒரு சில காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் அமையாம போலாம். அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்கும்? சார், அந்த காலகட்டம் குடுத்த அறிவு அல்லது ஒரு மனுஷன் 0 ஸ்டேட்ல ஒரு இடத்துல வந்து நிப்பான். 0 பாயிண்ட்ல நிப்பான். ம், அதாவது டோட்டலா ரோட்ல நிப்பான்னு சொல்ல வரல. ம், அவனுடைய என்னமோ ஒண்ணு நான் அப்படின்னு நெனச்சிருப்பான். ம், அது இல்ல நான் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிக்கும்போது, ம், யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் இது வரதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. அந்த நேரத்துல அப்ப நான் நான் இல்லையா அது? அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். அப்ப நான் இல்ல. அது ஆண்டவன் தான். நம்மளை படைத்தவன் தான். அப்படிங்கும்போது தான் நம்ம ஒரு சரண்டர் ஸ்டேட்டுக்கு போறோம். திரௌபதி ஸ்டேட் அது. நான் இல்ல. அவ்வளோதான் கைய தூக்கிட்டேன். நீ பார்த்து பண்ணு அப்படிங்கிற ஸ்டேஜு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் சார் ஓப்பன் ஆகுது. ம், அதுதான். நான் என்னுடைய இடம், நான் என்னுடைய ஒ ஒரு ஒரு ரீச் ஆயிட்டுருக்கேன். நான் பாடிக்கிட்டு இருக்கேன், நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கிடையாது. யாருமே கிடையாது. மனுஷங்கிட்ட நீங்க வாய்ப்பு வாங்க வேண்டிய அவசியம் கெஞ்ச வேண்டியதோ, நீங்க வந்து கும்பிடு போட வேண்டியதோ, கூட கும்பிடு போட வேண்டியதோ, ஒரு பாராட்டி பேச வேண்டியதோ தேவையே கிடையாது. இது வந்து எல்லாமே அங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம், இவங்க அன்பா கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ம், நான் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். நீங்க கெஞ்சினீங்கன்னா, அங்க அவன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க உங்கள ஆசாசையா "வாடா குழந்த" அப்படின்னு கூப்பிட்டு ம். வாய்ப்பு குடுத்துட்டு போயிடுவாங்க. இங்க நம்ம கெஞ்சணும்னா, அது நடக்கலாம், நடக்காமயே போலாம். அது ஃப்ரஸ்ட்ரேஷன், டிசப்பாயின்ட்மென்ட்ல தான் முடியும். ஸோ, எதுவுமே நம்ம கிடையாதுன்னு தெரியும்போது, நமக்கு வந்து மனசு வந்து ஒண்ணும் பெருசா டிஸ்டர்ப் ஆகாது. நம்ம தான் ட்ரை பண்ணணும், நம்ம தான் பார்க்கணும், அதனால தான் போச்சு அப்படி இப்படின்லாம் நீங்க நெனச்சீங்கன்னா, தேவையில்லாத கன்ஃப்யூஷன். அப்படிலாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. சாதாரணமா ஒரு பாடகர் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்கங்க? அவங்க மனச அவங்க எப்படி வளர்த்திருக்காங்களோ, அதுக்கு ஏத்த ரிசல்ட் தான் சார். ம், அவங்க பக்குவத்தோடைய வெளிப்பாடு தான் அவங்க படுற பாடு. ம், ஒரு மனிதனா தான் நான் பார்க்கணும்னு பார்க்குறேன். ம், ஒரு ஃபீல்டா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்க ஒரு மனிதர். ஆனா நீங்க நெறைய பேர் சேரும்போது அது ஒரு ஃபீல்டா மாறுது. நான் உங்ககிட்ட நான் நல்லா பழகிட்டேன்னா, முடிஞ்சு போச்சு. அது வேற ஒண்ணுமே இல்ல. அது யாருகிட்ட நமக்கு நல்லா பழக முடியுமோ, அங்க நமக்கு நல்ல பேரு, நல்ல வாய்ப்பு. நெறைய நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு ஆப்பு வைக்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அ, நெறைய பேர் இருப்பாங்க. அ, அதனால அவங்களலாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கக்கூடாது. அதான் வந்துட்டியா? வா, வா புது அரைவலா நாங்கலாம் ரெடியா இருக்கோம் அப்டிம்பாங்கல்ல. அதனால இது வந்து நடக்கணும் சார். அதெல்லாம் அனுபவம் தான். ம், இது எல்லாமே நடக்கிறது தானே. இயற்கை தானே சார் இது. ம், யார் தப்பு பண்ணல, யார் சரியா எல்லாருமே வந்து கத்துக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். ம், நான் தப்பு பண்ணும்போது தான், ஓ! இப்படி பண்ணியிருக்க கூடாதா? ஓகே. இது புரிஞ்சுக்கிட்டேன். ஓ! இங்க இப்படி பேசியிருக்க கூடாதா? இது புரிஞ்சுக்கிட்டேன். அவங்ககிட்ட சாரி கேட்கணுமா? இவங்கள மிரட்டணுமா? எல்லாமே அனுபவம் தானே. ஸோ அந்த வகையில வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்க தான் ஆக்சுவலா கத்துக் குடுக்குறாங்க. ம். நம்மள பக்குவமாயிட்டோம், நம்ம நல்லா பேசுறோம் அப்படின்னா, அதுக்கு காரணமே நம்மள ஒதுக்குனவங்க, நம்ம திட்டினவங்க, நம்மள துரோகம் பண்ணவங்க, கூட இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு நமக்காக பாடுபட்டு அவ்வளோ ஆசையா டைம் வேஸ்ட் பண்ணி சொல்லி தராங்க. நம்ம அத வந்து புரிஞ்சு அவங்க மதிச்சு, நம்ம கத்துக்கிட்டு நம்ம டெவலப் ஆயிரணுங்கிறது தான் கத்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. பிரசன்னா எந்தெந்த நட்சத்திரங்களுடைய தீவிர விசிறி? இருந்தேன் சார். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு கமல் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப வந்து யாராவது ஒருத்தங்க ரோட்ல போம்போது சூப்பரா பேசிட்டாங்கன்னா நான் விசிறி ஆயிடுறேன். ம். டக்குனு ஒரு ஸ்டேஜ் ட்ராமால போய் பாடும்போது நான் ஒரு ட்ராமா பண்ணேன் இப்போ. ஓ! ராகவேந்தர் சுவாமியா ஆக்ட் பண்ணேன். அருமை. ம். டப்பிங் யூனியன் ஃபுல்லா சேர்ந்து ஒரு ராகவேந்தர் ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க. ஓ! அப்ப நடக்கும்போது அதில நான் ராகவேந்தர் சின்ன கல்யாண ராகவேந்தர், கல்யாணம் வரைக்கும். ம். சந்நியாசம் இல்லாம. புரியுது. நான் சன்னியாசத்துக்கு முன்னாடி. முன்னாடி ராகவேந்தரா ம். பண்ணிட்டு இருக்கேன். ம். அப்போ அங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் என்னம்மா நடிக்கிறாங்க? ம். என்னம்மா பேசுறாங்க? மனப்பாடம் டயலாக் குடுத்து நம்ம பேசுறோம். ம். ஆனா, அந்த நேரத்தில ஒருத்தர் மாத்தி பேப்பர மாத்து கட 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 கடன்னு படிச்சுட்டு அப்படியே பெர்ஃபார்ம் பண்றாரு. அப்பா! அழுகுறாரு சார் லிட்டரலி ஸ்டேஜ்ல. அடடா! ம். அது ஒண்ணுமே புரியல எனக்கு. ஸோ நீங்க அப்ப நான் அவருக்கு ஃபேன். ம். அவரோட விசிறி. அவ்வளோதான். அங்க எல்லாத்தோட விசிறி ஆயிடுறேன். இந்த உலகத்தில எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டவங்க. ம். எல்லாருமே. ம். அவங்களெல்லாம் பார்த்து வியந்து போம்போது அப்பப்போ விசிறி ஆயிட்டே போயிடுறேன். ம். அப்ப ஃபேன் வைக்க தான் இடம் இல்ல. ம். அவ்வளோ விசிறி இருக்கு. பின்னணி பாடகர்கள்ல யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எஸ்பிபி சாரு, அப்போ வந்து டிஎம்எஸ் ஐயா, பிபி ஸ்ரீனிவாஸ் சார் இருக்கு. அண்டு இப்ப ஸ்ரேயா கோஷல் இந்த பக்கம். சார் இதான் சொல்றேனே, நல்லா பாடுறவங்க மட்டும் தான் படத்தில பாட வைக்க முடியும். நல்லா பாடுறவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். அது இவங்க, அவங்கன்னு சொல்றத விட, நல்லா பாடுறவங்க எனக்கு எல்லாருமே புடிக்கும். ஏன்னா, ஆஸ் அ மியூசிக் டைரக்ஷன் பண்ணும்போது அந்த அந்த ஒரு அறிவு எனக்கு அனுபவம் கிடைச்சது. இந்த பாடல் யார் பாடுனா நல்லாருக்கும் அப்படிங்கும்போது, நல்ல பாடகர்கள் நம்ம தேடுறோம்.
ம். ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே நல்லா தான் பாடுறாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க வாய்ஸ் யூஸ் ஆகுதா இல்லையா, மேட்ச் ஆகுதா இல்லையான்னு தான் பார்க்குறேன் ஒழிய, நல்லா பாடுறாங்களா இல்லையான்னு கிடையாது. ஸோ திறமை இருக்கும் அனைவரையுமே எனக்கு பிடிக்கும். அவங்க சினிமால பாடியிருக்கணும்னு அவசியமே கிடையாது. நல்ல ஒரு கோயில்ல பஜனை பாடும்போது அவ்வளோ நல்லா பாடுவாங்க. அத கேட்கும்போது கண்ல தண்ணி வரும். ஒரு உணர்வு. அது அவங்கலாம் சினிமால பாட மாட்டாங்க. அவங்க அது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அவங்கள எனக்கு பிடிக்கும். அந்த மாரி திறமை எங்க இருந்தாலும் அது வந்து நமக்காக தானே. இன்றைக்கு பல தொலைக்காட்சிகள்ல சிறந்த இசைக்கலைஞர்ல தேர்ந்தெடுப்பதற்கான போட்டி நடந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் சிறந்த பாடகர், பாடகிகள உருவாக்குதா? சிறந்த பாடகர்களை உருவாக்குதான்னு தெரியாது. நல்ல பாடகர்களை உருவாக்குது. ஏன்னா, அவங்களுக்கான அனுபவங்கள் நெறையா. நெறைய பேர பார்க்குறாங்க. பயம் போகுது. இப்போ பெரிய பாடகர்கள பார்க்கும்போது நம்மலாம் வந்து நமஸ்காரம் பண்ணுவோம். உள்ளேருந்து ஒரு பயம் கலந்த மரியாதை, பக்தி. இப்போ வந்து ஃப்ரெண்டா பார்க்குறாங்க. ம். ஏன்னா நெறைய பழகிட்டாங்க. ம். ஸோ அந்த ஒரு ஈஸி அப்ரோச் அவங்களுக்கு கிடைக்குது. ம். நெறைய ஸ்டேஜ், குரூப், மக்கள், ம். கூட்டம் கிடைக்குது. அதனால அவங்களுக்கு அந்த எப்பவுமே ஒரு கலைஞன் எப்போ முன்னேறான்னா சார், நெறைய வாய்ப்பு இருக்கும்போது தான் முன்னேறான். ம். ஒரு நல்ல கலைஞன் பிராக்டிஸ் மட்டுமே பண்ணிட்டு வீட்லயே உட்கார்ந்தா, அவனோட வளர்ச்சி கம்மியா தான் இருக்கும். உண்ம. அனுபவம் கம்மியா தான் இருக்கும். ம். ஏன்னா, அனுபவம் தான் வளர்ச்சிய குடுக்கும். கரெக்ட். அதனால ஸ்டேஜஸ் வந்து இவங்க நெறைய கிடைக்கும்போது, அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸா தான் இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு சார். இவங்களுக்கு நெறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. எல்லா சைட்லயுமே இருக்கு. இப்ப ம். பிகாஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய ஷோஸ் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு பாட்டு சினிமால எவ்வளோ பாடுறாங்கன்னு தெரியல. ம். அதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு. அப்படி அப்படி சில டிஸ்அட்வான்டேஜா பார்க்கலாம். சில பேர் இப்ப ஸ்வர்ணலதா அம்மாலாம் அப்போ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங் தவிர ஷோவே பாட மாட்டாங்க. அவங்க எவ்வளோ ரெக்கார்டிங் பாடிட்டு இருந்தாங்க. ம். இப்ப இருந்தாங்கன்னா, மேபி அவங்க ஷோ பாடியிருந்திருக்கலாம். இது வந்து திருப்பி சொல்றேனே, இது மொத்தமா பார்க்காம, இப்ப மொத்தமா இந்த சேனல் சிங்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்காம, ஒரு சிங்கருடைய வாழ்க்கைய அவங்கவங்க முடிவு பண்றாங்க. அவங்கவங்களுக்கு இது எப்படி மேட்ச் ஆகுதோ, அவங்க சாமர்த்தியமா வாழ முடியுதோ, அத அவங்க செலக்ட் பண்ணி பண்ணிக்கிறாங்கன்றத நான் பார்க்குறேன். நீங்களே பாடலாசிரியராக மாறின தருணமும் இருக்கா? இருக்கேன் சார். நான் ஒரு ஆல்பம் பண்ணேன். ம். ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். கொரோனா டைம்ல, கோவிட் டைம்ல ம். ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ம். மசிக்காதேன்னு ஒரு ஆல்பம். ம். அது மசிக்காதே மனதை கசக்காதே, புசிக்காத புலியை போல் தனனானே அப்படின்னு இந்த சக் சக் சக்குன்னு வரும் எல்லாமே. ம். அது வந்து ஒரு 20 நிமிஷத்துல ஃபுல் சாங் எழுதி முடிச்சுட்டேன். டியூன் ம். பண்ணி எழுதி முடிச்சுட்டேன். ராகேஸ்ரீ கண்ணன் சொல்லிட்டு ஒரு எனக்கு தெரிந்த ஒரு ஒரு நபர். அவங்க வந்து ஃபுல்லா அதுக்கு அத எடுத்து அந்த ஆல்பமா பண்ணி முடிச்சாங்க. ரொம்ப பெரிய அனுபவமா இருந்தது. அப்ப நான் லிரிக் நானே எழுத வேண்டியதா இருந்தது. ம். அதுக்கப்புறம் அத்திவரதன் ஒரு வந்துச்சு இல்லையா? இப்ப ரீசென்ட்டா. ஆமா. அதுக்கு ஒரு பாட்டு நான் எழுதினேன். ம். 2டே நாள் தான் இருக்குன்னோனே கடகடன்னு எழுதி ம். பண்ணிட்டோம். அது டைம் கிடைக்கலங்கிறனால. ம். இப்படி ம மழைக்காக ஒரு பாட்டு, இந்த ம். மாரி நெறைய எழுதியிருக்கேன். ம். சினிமா பாடலும் எழுதியிருக்கேன் அந்த மாரி. உங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாடகர், ஒரு பக்கம் இசையமைப்பாளர், இன்னொரு பக்கம் நடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கவர். இப்படி பல துறைகள் இருக்கு. இதில எதுல வந்து முழு மூச்சா இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் வந்து எப்பவுமே பாடகர் தான் சார். ம். எப்பொழுதுமே பாடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை பூரா. இப்போ பாடகன் நான் அப்படின்னா, வேற எதுவும் செய்யவே கூடாது, தப்பு அப்படின்னு கிடையாது. ம். அது கரெக்ட். அதனால ஒரு ஆசை இப்ப நான் வந்து பாட்டே தான் பாடிட்டுருக்கேன்னா, ஒரு சினிமா பார்த்து வரது இல்லையா? ஒரு கோயில் போறது இல்லையாங்கிற மாரி. எனக்குள்ள ஒரு கலை இருக்கு. டக்குனு ஒரு கோலம் போடலான்னு ஆசைப்படுறது தப்பில்ல. அவலாம் லேடீஸ் தான் பொண்ணு மார்கழி மாசம் தான் நீ போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆசையா போட்டு பார்க்குறேன். ஒரு வரைஞ்சு பார்க்குறேன். அத மாரி ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு பார்க்கலாம். தவறு எதுவும் இல்லை. என்னுடைய ஆசையானது என்னுடையது. எனக்கானது அப்படிங்கிற மாரி, எனக்கு இல்லாத நான் எனக்கு எதுக்கு வரப்போகுது? ஸோ முயற்சி செய்து ஒரு சும்மா ஒரு என்டர்டெயின்மென்ட் நம்ம 24 மணி நேரமும் உழைச்சிட்டு இருக்க போறோம் கிடையாது. அதில நம்ம கலையா கத்துக்கிறதும், செஞ்சு பார்க்குறதும், நல்லா இருந்தா அத தானமா குடுக்குறதும் நல்லது தானே! அதனால எது வருதோ அப்போ அதுவே சொல்லும் முடிவு பண்ணும் ஒரு டைம்ல. ஒரு பாடகராக ஏதாவது விமர்சனங்கள சந்திச்சிருக்கீங்களா? கச்சேரியில நடக்கும் சார். ம். கர்நாடிக் கச்சேரி பண்ணும்போது சம்டைம்ஸ் தாளம் வுட்டுருவோம். சம்டைம்ஸ் வந்து ஸ்ருதி போகும். அது யூசுவல் தான் அது. ஆனா சில டைம் என்னாகும்னா, எங்க வீட்டு சைட்ல வந்து என் தம்பி ரொம்ப கிண்டல் பண்ணுவான். ம். "என்ன இன்னைக்கு ராமநவமி கச்சேரியா?" அப்படின்னு கேட்பான். ம். "ஆமா, இன்னைக்கு ராமநவமி இங்க கச்சேரி பாடுறேன்." "சரிம்மா, அப்பன்னா எல்லாம் முருகன், விநாயகர் எல்லா பாட்டும் பாடிருவான்" அப்படிம்பான். ம். அது என்னன்னா சம்டைம்ஸ் நான் ரொம்ப இன்வால்வ் ஆகி பாட்டு ராகத்துல அப்படியே போய் டக்கு டக்குன்னு பாடிருவேன். கடைசியில பார்த்தா ராமர் பாட்டு ஒண்ணு கூட பாடியிருக்க மாட்டேன். இது வந்து கிண்டல் பண்ணி என்ன வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. இவன் எதுக்கு போனானோ அது பண்ணாம வேற ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான்னு. அது மாதிரி விமர்சனங்கள அவங்க சொல்லுவாங்க. இந்த பாட்டு பாடியிருக்கலாமே, அது பாடியிருக்கலாமேன்னு. மத்தபடி பெரிய விமர்சனம்னு பெருசா ஒண்ணும் அப்படி வந்ததில்ல. உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு எத சொல்லலாம்? என்னுடைய பாடல் வந்து
ரசிகர்கள் வந்து கண்ல தண்ணி விட்டு ரசிச்சு கேட்கும்போது, அது பெரிய பாராட்டா நினைக்கிறேன். அது வந்து ரசிகர்கள் மட்டும் இல்ல, நான் சொன்ன மாரி பிரபஞ்சம் ரவீந்திரன் சொல்ல பெரிய மிகப்பெரிய பாலமுரளி கிருஷ்ணா சாருக்கு 500 கச்சேரிக்கு மேல வாசிச்சவர். அவரும் வந்து இத செஞ்சாரு. அண்ட் நெறைய பெரிய 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 விஷயம் தெரிஞ்சவங்க வந்து அந்த உணர்ந்து நல்லா பாடுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை பாராட்டும்போது, அது ரொம்ப பெருசா எனக்கு தெரியுது. ஊசி, பாசிலாம் விக்கிற அந்த ஒரு ஃபேமிலி சின்ன சின்ன குழந்தைங்கலாம் கூப்பிட்டு அப்படியே ராஜாண்ணாமலை மன்றம் உள்ள புகுந்துட்டாங்க. நம்ம வந்து மறந்துட்டு போயிட்டேன் நோட். அங்க போய் பாட சொல்ட்டாங்க. என்ன பண்றேன்னு தெரியல. இப்போ வரி லிரிக்ஸ் தெரியாது. இப்ப நான் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு ஆலாபனம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆலாபனம் பண்ணி, ஸ்வரம் பாடி, காக்கை சிறகுகளிலே அந்தெல்லாம் பாடுனேன். அதுக்கு ஒரு ஸ்வரத்த போட்டு, அதில ஆனா எதிர்பார்க்காத அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து அவ்ளோ பாராட்டிட்டாங்க. இறங்கும்போது அந்த கண்ல தண்ணி அந்த விக்கிறவருக்கு. அவரு வந்து இந்த தாம்பரம் இந்த ஊசி மணி பிரேஸ்லெட்டு விக்கிறவங்களா? ஆமா. தாம்பரம் பிரேஸ்லெட்டு, அப்புறம் என் ஒய்ஃப்‌க்கு இந்த காதுல இது போடுறது. ஆ, "கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி?" அப்படின்னாங்க. ஆ. அதெல்லாம் குடுத்து ஃப்ரீயா குடுத்தாங்க சார். சங்கு மாலை இது மாரிலாம் வச்சிருந்தாங்கல்ல, குடுத்தாங்க. அத வந்து காசு எடுக்கிறேன் வாங்கிக்கவே மாட்டேன்ட்டாங்க. ம். என்னத்துக்கு அவங்களுக்கு அப்படி? ஸோ பாருங்களேன், அந்த தொழில தாண்டி மனுஷனோட மனசுக்கு பாராட்டுறதுக்குங்கிறது ஒரு மனசு அவங்களுக்கு இருக்கு பாருங்க. அருமை. அந்த மனசு அன்னைக்கு வேலை செஞ்சத பார்க்கும்போது, அந்த கண்ல தண்ணி விட்டு, "என்னய்யா அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்?" அதெல்லாம் வந்து மறக்க முடியாத அனுபவம். எல்லாம் சும்மா வந்து பாராட்டுறது வேற, மைக்ல பாராட்டுறது வேற. இவங்கலாம் உள்ள இருந்து அப்படியே மறக்க முடியாத தருணங்கள் அதெல்லாம். இதுதான் நம்ம கோல் அப்படின்ற மாரி பிரசன்னாக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்கா? இருக்கு சார். ம். என் வாழ்க்கையில நான் வந்து புரந்தரதாசருடைய பதங்கள். புரந்தரதாசர், கனகதாசர், விஜய விட்டலதாசர், பிரசன்ன வெங்கடதாசர், விஜயதாசர், ஸ்ரீபாதராஜர், ராகவேந்திர சுவாமி மாரியும் புரந்தரதாசர் மட்டுமே 4,75,000 பாடல்கள் பதங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,00,000க்கு மேல தாண்டும். அந்த பதங்கள பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா நீ பேகனே பாரோ இது ஒண்ணு. ಜಗದೋದ್ಧಾರಣ ಆಡಿಸಿದಳೆ ಶೋಧ ಜಗದೋ இது ஒண்ணு. அப்புறம் பாக்யத லக்ஷ்மி பாரம்மா. ஆமா. இது மாரி டக்கு டக்குன்னு உங்களுக்கு புரியும். ஆனா, கேட்காத லட்சக்கணக்கான பதங்கள் இருக்கு. பாடியிருக்கு. ம். அதெல்லாம் இப்ப ரீசென்ட்டா "லொளலொட்டே எல்லா லொளலொட்டே" அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஓ! இது ஒரு எல்லாமே சும்மா அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ம். புரியுது. யானை, குதிரை, பண்டி, பண்டாரம் அது இது பணம், காசு, ராஜா எல்லாம் சும்மா. ஃபைனலா அவனோட பக்தி தான் நிஜம் அப்படிங்கிறதுக்கு ம். பாட்டு லொளலொட்டேன்னு ஆரம்பிக்கும். ம். இது மாரி சில பாட்டெல்லாம் எடுத்து பொறுக்கி ம். அதுக்கு ஒரு டியூன பண்ணி, ம். அது நெறைய இப்போ கச்சேரியில பாடிட்டு இருக்கேன். ரிலீஸ் பண்றேன். சாங்கா ரிலீஸ் பண்றேன். ம். இது ஒரு என்னால அட்லீஸ்ட் ஒரு 1000 பாட்டாவது பண்ணிடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை. எவ்வளோ முடியுதோ! இதுதான் என்னுடைய பெரிய அச்சீவ்மெண்ட்டா நான் எனக்காக நான் பண்ணிக்கிறதா நெனைக்கிறேன். ஜனங்களுக்காக, அது ப்ரூவ் பண்றதுக்காக, சொசைட்டிக்காக அதெல்லாம் இல்ல. நான் ஒரு சர்வீஸா, ஒரு சேவையா நான் ஏதாவது பண்ணிறணும். ஒரு பாட்டுக்காக பொறந்துட்டேன். இறைவனுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னா, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு என்னால முடிந்த அளவுக்கு நான் பண்றதுக்காக முயற்சி பண்றேன் சார். நீங்க ஒரு பாடலை பாடும்போது இந்த டியூன் கேட்டுக்கிறீங்க. அதுக்கு பாடுவீங்களா? இல்ல இந்த படத்தினுடைய கதாநாயகன் யார் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ப பாடுவீங்களா? சார் எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல சார். கிடையாது. இல்ல, இல்ல. ம். எனக்கு கதாநாயகனுக்காக பாடுறதுங்கிறது எனக்கு எனக்கு என்னுடைய சின்ன அறிவுக்கு எனக்கு அது இல்ல. ம். நான் எப்படி நெனைக்கிறேன்னா, ம். இந்த பாடல், இந்த டியூனு, இந்த ஸ்ருதி இவ்வளதான். இதுக்குள்ள தான் நீங்க என்ன பண்ணாலும் பண்ணியாகணும். ம். இந்த டியூன கேட்குறீங்க, லிரிக்ஸ புரிஞ்சுக்கிறீங்க, அந்த லிரிக்ஸ்க்கான டியூன் ஃபீல குடுக்க போறீங்க, பாட போறீங்க. ம். அது ஸ்பீடாவும் பாட முடியாது. ம். அந்த அளவு அந்த டெம்போல தான் ஆமா. பாடணும். ஸோ, அத கரெக்ட்டா பாடினால், ம். அந்த பாட்டு நல்லா இருந்தா, ம். அத எடுத்து கிராஸ்ப் பண்ணி நடிக்கிறது யாருன்னா, அந்த ஹீரோஸ். ம். அவங்களுடைய ஒர்க் தான் அதுல ஜாஸ்தி. ம். இது நம்ம பாடிட்டோம். அவங்க அத எப்படி எடுத்து அத கிராஸ்ப் பண்ணி, உள்வாங்கி நடிச்சு, அவங்க ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் குடுக்குறாங்களோ, அவங்க நல்லா பண்ணனால, நான் அவங்களுக்கு பண்ண மாரி சொல்றாங்க. ம். நம்ம இவங்க வேலைய நீங்க இவங்க அவங்கள பார்த்தாங்க, மேட்ச் அவங்க பண்றதில்ல. வேலைய அவங்க பார்த்துறாங்க. அவங்க உங்கள மேட்ச் பண்றாங்கன்றீங்க. அதுதான் ஆக்சுவலா. ம். ஆக்சுவலா அவங்க அந்த பாட்டு கிராஸ்ப் பண்ணி பாடுறாங்க இல்லையா? ம். அவ்ளோ நல்லா அப்படியே அதாவது நீயே பாடுன மாரி அந்த அவரு பாடுனாரு. ம். அல்லது அவர் பாடுன மாரியே நீ பாடுன ம். அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். ம். இது வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும்னா, அவங்க அதுக்கு எடுத்து அவ்வளோ பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ம். நம்ம வந்து ஈஸியா நமக்காக நம்ம சொல்லிக்கிறோம். அப்படி கிடையாது. அவங்களோட உழைப்பு அதில நெறைய இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், என் காதல் தேவதையின் கண்கள். அதில பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா சொல்லுவாங்க, "அது எப்படிடா நரம்பெல்லாம் வீங்குது அவர் பாடும்போது." ஆ. அஜித்து, ம். அவர் பாடும்போது அப்படியே சிங்கர் பாடும்போது வீங்கும். நம்ம ஓப்பனா அப்படியே நரம்பெல்லாம் புடைக்கும்பாங்கல்ல.
அவர் நடிக்கிறாரு. அவருக்கு ஏன் அதெல்லாம் வருது அப்படின்னு. அப்போ அவரு பாடுறாரா? அவருக்காக இவங்க பாடுனாங்களா? அந்த கன்ஃப்யூஷன் வருது. ஸோ பாடுனவர் அஜித்துக்காக அப்படியே பாடுவாரு. விஜய்க்காக இப்படி பாடுவார். அப்படிலாம் கிடையாது. அவங்க அப்படி நடிக்கிறாங்கங்கிறது தான் உண்மை. கரெக்ட். இது சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு ஆர்குமெண்ட்ல போய் நிக்கும். இங்க யாரும் இல்லாதனால நான் நிம்மதியா பேசிட்டேன். அது மாதிரி உங்க பாடலை திரையில யார் பாடும்போது பார்த்து நீங்க வியந்திருக்கீங்க? ரசிச்சது வந்து முளைச்சு 3 எடுத்துக்கோங்களேன். விஜய் சார்து. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நெறைய இப்ப மான்டேஜ் சாங் ஆயிடுது. ம். அதுல இந்த உங்களுக்கு நீங்க கேட்கிற கேள்வி இப்படிலாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சு நான் மாட்டிக்கூடாதுன்னு தெரிஞ்சே, ம். நெறைய பேர் இப்ப மான்டேஜ்ல எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியுமே தப்பிச்சிடலாம் நிம்மதியா. ஏன்னா இப்ப வாய்ஸே இல்லையே. அந்த அது அந்த பீரியட் முடிஞ்சு போச்சு. இப்ப அப்படியே பேசுறது, லவ் பண்றது, நடக்கிறது, கொடைய பிடிச்சிட்டு சுத்துறது, மார்க்கெட்ல போய் வெஜிடபிள் வாங்குறது, இதெல்லாம் பாட்டு முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில திரையில பாடுறதுல வந்து ஒரு அத்தாரிட்டியா இருந்ததுன்னா சிவாஜி சொல்லுவாங்க. இப்ப காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, அது மாரி போக்கு திரையிலேயே மாறிடுச்சு. டோட்டலாவே இப்போ அது ஈஸி ஆயிடுச்சு. ம். அப்போ டிஎம்எஸ் ஐயா பாடுற ஒவ்வொரு சங்கதியும் சினிமா பாட்டுன்னு சொல்லுவோம். அதான். அந்த காலத்திலேயே எங்க தாத்தாலாம் வந்து, "என்னது சினிமா பாட்டு கேட்டுட்டு இருக்க? நல்ல தியாகராஜர் வாழ் பாட்டு கேளு, தியாகையர் வாழ்" அப்படிம்பாங்கல்ல. அந்த தியாகையர் வாழ் அப்பா அப்ப பெரிய மடி சங்கீதம் இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா, இப்போ நீங்க அந்த டிஎம்எஸ் ஐயாவோட பாட்டு கேட்டு பாருங்க. அதுவே சங்கீதம் மாரி தான் இருக்கு. அந்த 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 சங்கதியே ரொம்ப பெரிய சங்கதி. அவர் முறையா கத்துக்கிட்டவர் தானே. ஆனா சினிமா சிங்கரா தான் தெரியும். அது கரெக்ட். அவர் கர்நாட சங்கீதம் பண்ணல. ஆனா, அவர் போய் இப்ப எங்கே நிம்மதின்னு சினிமா பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாரு. ஆனா, அவர் பாடுன சங்கதி எல்லாமே சுதினா என்ன? ஸ்ருதி சுத்தம்னா என்ன? புரொனன்சியேஷன் நீங்க சொன்னீங்களே, உச்சரிப்பு சுத்தம்னா என்ன? அது இருக்கும். அதே மாரி எப்படி பாவம் குடுக்கணும்? கரெக்ட். அழுகுற மாரி எப்படி பாடணும்? இதெல்லாமே அப்படி ஒரு கச்சேரி மாரி இருக்கும். இப்ப கூட நீங்க அந்த எடுத்து அவ்வளோ ஈஸியாலாம் பாடிற முடியாது. ஆ சார் அதனால தான் இன்னி வரைக்கும் டிஎம்எஸ் மைல்ஸ்டோனா இருக்காரு. டிஎம் சௌந்தரராஜன், சுசீலா வந்து ஆ இன்னி வரைக்கும் யாராவது மறக்க முடியுமா? முடியாது. அது முடியல. அவங்க மட்டும் தான் பாட முடியும். நாங்க பாட முடியலன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி, இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க ரேப். அதான் கேவலப்படுத்தல. ம். அதுக்கு ஒரு நல்ல கூட்டம் இருக்கு. நான் நேத்து கூட நான் பாடுனேன். இப்போ முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம், நேத்து நான் ஒரு பாட்டு பாடுனேன் சார். ரேப் பாடுனேன். ம். இதே மாரி தான். அப்படியா? ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா அ. பாட்டே கிடையாது. சும்மா நீங்க பேசுறீங்கல்ல சார், அ. அப்படியே தான் கொஞ்சம் அப்படியே அப்படி இப்படி பண்ணிட்டீங்கன்னா அ. அப்படின்னாங்க. பட் அதுவும் விளையாட்டு கிடையாது. ம். அதனால அது ரேப் பாடுனேன். அதுல சும்மா ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. ம். நாளான்னைக்கு விஷுவல் ஷூட் இருக்கு. ம். ஸோ அதில ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ண போறேன் சும்மா. ம். ஏதோ அப்படியே வந்துட்டு அப்படி பண்ணிட்டு போங்கன்னு. ம். அது நல்லா இருந்துச்சு. ம். அதனால வந்து இப்போ அந்த ரேப் வந்து ஒரு கூட்டம், பெரிய கூட்டம். அந்த ம். வைப்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆமா. அந்த வைபு, ரேப்பு, ஜாலி ஒரு கூட்டத்துக்காக அந்த ரிதம், பீட் எல்லாம் இன்னைக்கு தேவைப்படுது. நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க அந்த டிஎம்எஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் வந்துரும். ம். ஏன்னா அது என்னன்னு புரியாது. இன்னும் கொஞ்ச நாள்லாம் போச்சுன்னா, இதெல்லாம் என்னது அப்படின்ற மாரி ஆயிடும். ம். இந்துஸ்தானி கச்சேரி யாராவது கேட்குறோமா? ம். பாம்பேக்கு போய் கேட்கறதில்ல. அது மாரி ஆயிடும். ஏன்னா இப்ப எல்லாமே பேசுறது, ரேப் இப்படி தான் ஆயிப்போச்சு. அதனால வந்து அதுக்கு ஏத்த மாரி தான் டோட்டலும் மாறுது. திரை இசையினுடைய வடிவம் மாறிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க. எல்லாமே மாறுது. ம். நல்லாவும் இருக்கு. சி ஒரு காலத்தில கமர்ஷியல் ஃபிலிம்னா என்ன சார்? 4 ஃபைட்டு, 4 பாட்டு, ஒரு காமெடி. கொஞ்சம் காமெடி ட்ராக் தனியா இருக்கும். எங்கேயாவது எடுத்து ஒட்டிக்குவாங்க. எமோஷன் சீன்ஸ் ஒரு மூவி. எமோஷனல், ஃபேமிலி சென்டிமென்ட் இவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இது கண்டிப்பா ஓடிடும். ம். இப்பவும் அதுதான். என்னன்னா, பெரிய 5 பேர வச்சுட்டாங்க. ம். 5 பெரிய கமல்ஹாசன், ரஜினி சாரு இது மாரி 5 பேர வச்சுட்டு இதே தான் நடக்குது. ஆனா, நம்ம அப்படி பார்த்ததில்ல. புதுசா பார்க்குறோம். காம்பினேஷன் பெருசாயி போச்சு. ம். அதனால பட்ஜெட் பெருசானனால, ம். இப்ப வந்து கமர்ஷியல் இப்படி ஆயிப்போச்சு. கமர்ஷியலோட உருவம் கொஞ்சம் மாறி போச்சு. கரெக்ட். ஆனா, இப்பவும் கமர்ஷியல் அதான். அது உண்மதான். அதுலயுமே பேட்டர்ன் மாறுது பாருங்க. ம். அப்ப வந்து கர்நாடிக் மியூசிக்லேருந்து ரேப் இப்ப ஆன மாதிரி, அந்த கமர்ஷியல் வேற கமர்ஷியல் ஆயிடுச்சு இப்போ. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். இந்த தேங்க் நிகழ்ச்சியை யூ சோ நிறைவு மச் பண்ணதுக்கு முன்னாடி, சார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலை பாடி நிறைவு பண்ணுங்க. நிச்சயமா சார். காக்கை சிறகினிலே நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை
சிறகினிலே நந்தலாலா நந்தலாலா ஆ, ஆ. அருமை, அருமை. சூப்பர். சார் எனக்கு இந்த இன்டர்வியூல ரொம்ப புடிச்சு, நான் வியந்து போன ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லும்போது, நீங்க கேட்கிறீங்க. அந்த பதிலையும் கேட்கிறீங்க. பதில் முடியறதுக்குள்ளார ஒரு கேள்வி எப்படி பிரிப்பேர் பண்றீங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டான்றது எனக்கு புரியல. ம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நன்றி. பெரிய விஷயம் சார் அது. ம். அதுவும் அந்த கேள்வி என்னத்தையும் ஒண்ணு கேட்கணும்னு இல்லாம, எல்லா கேள்வியுமே சூப்பரான விஷயம் கேட்டீங்க. அது உங்க அனுபவத்துக்கு என்னுடைய வணக்கங்கள் சார். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.